சிறு குழந்தை அப்போதுதான் நடை பழகுகிறது. நன்றாக நிமிர்ந்து நின்றெல்லாம் நடக்க தெரியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த தத்தகா புத்தகான்னு குழந்தை நடக்கிறதுன்னு. அப்படி கொஞ்சம் தட்டு தடுமாறி கண்ணன் இப்போது நடைபயில தொடங்குகிறான். எப்படி அவனுடைய விசாலமான பாதம் இருக்கே, ஏன்னா உலகத்துக்கே நிழல் தரக்கூடிய திருவடியாச்சே. எத்தனை பேர் போய் சரணம்னு போய் உட்கார்ந்தாலும் இந்த திருவடிக்கு நிகர் அந்த திருவடி, அந்த திருவடிக்கு நிகர் இந்த திருவடி. இதை தவிர வேற எதுவுமே ஓமை சொல்ல முடியாத அழகான திருவடிகள். நம்ம பொதுவா பொன்னடி, திருவடி தாமரை இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் புரியறதுக்காக சொல்ற உதாரணமே ஒழிய அதுக்காக இந்த தங்கமோ தாமரையோ அந்த தடந்தாளுக்கு என்னைக்காவது நிகராக முடியுமா? ஆகவே ஆகாது. இப்ப அந்த காலை எடுத்து வைக்கணும்டா நீ. ஏன்னா அந்த பருவம் வந்தாச்சு, தடர்நடை பருவம் வந்தாச்சு. எங்களை நோக்கி நடக்க வேண்டாமா? தடந்தாள் இணை கொண்டு ஷார்ங்க பாணி, பாணினா கையின் அர்த்தம். ஷார்ங்க பாணினா ஷார்ங்கம் என்னும் வில்லை பாணியாகிய கையிலே ஏந்தியவன். அதாவது அவன் சர்வேஸ்வரன்கிறதுக்கு அது சின்னமா. பகவான்கிறதுக்கு பல அடையாளங்கள் உண்டு. அதுல திருவடிகள்ல ஒரு சில அடையாளம் உண்டாம். அதை இதே பதிகத்துல பின்னாடி பெரியாழ்வார் பாட போறார். அவன் திருவடியில என்ன அடையாளம் இருக்கும்னு. அவன் கையில என்ன அடையாளம் இருக்கும்னா சங்கு சக்கரம் இருக்கும். அது போல ஷார்ங்கவில்லை பிடித்த அந்த அடையாளம், அந்த சிம்பல் அவர் கையில இருக்குமா. ஷார்ங்கவில்லை பிடித்திருக்கிறார்னா அவன் பரம்பொருள் என்பதற்கு அடையாளம். ஷார்ங்க பாணி, திருக்குடந்தை கும்பகோணத்துல பெருமாளுக்கே ஷார்ங்கபாணி என்றுதான் திருநாமம். தடந்தாள் இணை கொண்டு ஷார்ங்கபாணி, அந்த திருவடிகளோடு ஷார்ங்கபாணியான அவன் தளர் நடை நடவானோ. மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்றார் பாருங்க. தள்ளம் பாரி நடக்கும் நடை. அது என்ன தள்ளம் பாருகைனா என்னன்னா தவறி தவறி நடக்கிறதாம். குழந்தை நடந்ததுன்னா அப்படியே முழுசாலாம் நடந்து வராது. 2 அடி எடுத்து நடக்கும், அப்புறம் 10ன்னு விழுந்துரும். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்துக்கும், தொப்புன்னு விழும், மறுபடியும் எழுந்துக்கும், தொப்புன்னு விழும். அதுக்குத்தான் தள்ளம் பாருகைன்னு பேராம். அதுக்குத்தான் தளர் நடை என்று குறிப்பிடுகிறார். தளர் நடை நடவானோ. எங்களுக்காக நடந்து காட்ட மாட்டானா? எங்களுக்காக நடந்து காட்ட மாட்டானா? அதுலயும் கும்பகோணத்துல ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப ரசித்து சாதிப்பா. திருக்குடந்தை ஷார்ங்கபாணி பெருமாள் இருக்காரு, அவர் அந்த ஷார்ங்க வில்லை எப்படி பிடிச்சுட்டு இருப்பார்னா, அந்த வில் நல்லா கவனிச்சேன்னா அவர் திருவடிக்கு பக்கத்திலேயே இருக்கும். 2 திருவடி இப்படி இருக்குன்னா வில்லின் அடிப்பகுதி திருவடிக்கு நடுவுல அப்படி ரெஸ்ட் ஆற மாதிரி வச்சுட்டு இருப்பார். அதனால ஷார்ங்கபாணி நடந்தார்னா அந்த வில் அப்பப்போ அவரை தட்டி விடும் இல்லையா. அதனால தளர் நடை நடவானோ. வில்லை இப்படி வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஷார்ங்கபாணி பெருமாள் சிறு குழந்தையாக வில்லையும் சேர்த்து பிடிச்சிட்டு வில்லு 2 திருவடிகளுக்கும் இடுக்கல உட்கார பார்த்து அப்படி தள்ளம் பாரிதானே நடக்கணும். தளர் நடை நடவானோ. அப்படிப்பட்ட கிருஷ்ணா, அல்லித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணா எங்களை நோக்கி நடந்து வா.